விசிகாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்கு, குறிப்பாக விசிகாவை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய கட்சியில் உள்ள சிலருடைய போக்கு அவருக்கு ஐயத்தை கிளப்பியது உண்மை. ஆகவே கட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவருடைய அந்த வீடியோ, இந்த ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவர் சில விஷயங்களை கணிக்கிறார், அதை வெளிப்படையாக பேச முடியாது. அதனால தான் அவரே தமிழ்நாடு அரசியலுக்கு திரும்புகிறார். காட்டுமன்னார் கோயிலில் திரும்பி 2026 கிளம்புறங்கிறாரு. 10 வருடம் கேப் இருக்குது. திரும்பி காட்டுமன்னார் கோயிலில் அவர் எம்எல்ஏ பதவி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஜெயிப்பாரு தோப்பாருன்ற அந்த வங்காத்தா விளையாட்டு, உள்ள வெளியே விளையாட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது அதிக பிரசங்கித்தனம். மக்கள் முடிவு செய்வாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் சீட்டு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இல்லை சார். ஆலு ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இன்னொருத்தராக இருக்கட்டும், தொடர்ந்து விசிகாவின் முகங்களாக மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர்களுக்கு சீட்டு இல்லையா? இல்லை திரும்ப அவர்கள் வேற ஒரு ஆளை கொண்டு வரலாம்னு நினச்சாரா, இல்லை இவங்களை ஒதுக்கலாம்னு நினைக்கிறாரு சார்? ஆலு ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும் எதற்காக அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது என்பது திருமாவளவனுக்கு தான் தெரியும். இப்போ நிறைய விசில் சின்னம் உள்ள வந்துச்சு. தலித் மக்களோட ஆதரவு வெளியே போகுதுன்றது திரும்ப அவர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால தான் மாநில அரசியல் உண்மையிலே அந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ விசில் சின்னம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஓரளவு உண்மை, முழுவதும் உண்மை இல்லை, ஆனால் ஓரளவு உண்மை. விசிகாவின் வாக்கு வங்கி ஓரளவு விஜயிடம் பறிபோய் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு மட்டுமே தூக்கி தாரவாத்துட்டு போகக்கூடிய முடிவு இனிமேல் தமிழ்நாட்டில் வராமலும் போகலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரலாம். இப்போ திருவிக்கானவர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவி நிற்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்டாங். ரஞ்சித் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நமக்கு மரியாதை கொடுக்குறோன்னு கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தலித் மக்களோட ஆதரவும் பாஜக சைடு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது சார். ஒரு தலித் ஆக்டிவிஸ்டாக அறியப்படுகிற ரஞ்சித் அவர்கள் பாஜகவை உள்ளடக்கிய அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரை ஆதரிக்கிறார் என்பது ஆபத்தான போக்கு. எல்லாரும் ரஞ்சித்தை தான் அட்டாக் பண்ணுறாங்க தவிர. நான் ஒத்துக்கிறேங்க, ரஞ்சித்தோட அந்த முடிவு அதிர்ச்சியாக இருக்குது. நான் ஒத்துக்கிறேங்க, வருத்தமாக இருக்குது, ஒத்துக்கிறேங்க. இங்கு நம்ம விசிகாவின் நோக்கம், அதன் தலைவர் மாநில அரசியலுக்கு திரும்புகிறார். நல்ல முயற்சி, நல்ல முடிவு. அவர் வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தோல்வி அடைந்தால் தமிழ்நாட்டுக்கு கேடு. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றை வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி கட்சியில் முக்கிய கட்சிகளாக விசிகா இருக்குது. விசிகாவில் திருமாவளவன் எடுத்த முடிவு நல்லதா கெட்டதா? காட்டுமன்னார் கோயிலில் எம்எல்ஏவாக கிளம்புறக்கூடிய காரணம் என்ன? எம்பி பதவிக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது. என்ன ரீசன்? திருமாவோட முடிவை எப்படி சார் பார்க்குறீங்க? விசிகாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்கு, குறிப்பாக விசிகாவை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய கட்சியில் உள்ள சிலருடைய போக்கு அவருக்கு ஐயத்தை கிளப்பியது உண்மை. திமுகவிடம் கட்சியை அவர்கள் அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நன்றாக உணர்ந்து கொண்டார். ஆகவே கட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நல்ல முடிவு. திருமாவளவன் தேர்தலில் தமிழக அரசியலுக்கு திரும்புவதும், இந்த முறை அவருடைய கட்சியில் 8 பேருக்கு அவர் சீட்டு கொடுத்துருக்கார். அதுவும் நல்ல முடிவு என்னை பொறுத்தவரையில். அவரை குறைச்சி மதிப்பிட்டவங்கலாம் இன்றைக்கி வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை குறைச்சி யார் மதிப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். துல்லியமாக தான் கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த வீடியோ, இந்த ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவர் சில விஷயங்களை கணிக்கிறார், அதை வெளிப்படையாக பேச முடியாது. அதனால தான் அவரே தமிழ்நாடு அரசியலுக்கு திரும்புகிறார். சீட்டெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காரு. அதுவே நல்ல முடிவு. திருமாவுடைய முடிவை மதசார்பற்ற சக்தியில் அனைவரும் வரவேற்க வேண்டும். திமுகவிடம் கட்சியை, விசிகாவை அடகு வைக்க துடித்து கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள். நல்ல முடிவு தான் அவர் எடுத்திருக்காரு. சொல்ல வேண்டியவங்களுக்கு செய்தி அவர் சொல்லிட்டார். யார் திமுக கிட்ட விசிகாவை அடகு வைக்க நினைச்சாங்களோ அந்த அடகு வைக்க நினைத்தவர்கள் மற்றும் அவருடைய எஜமானர்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்லதொரு செய்தி இது. நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர். 2016 இதே காட்டுமன்னார் கோயிலில் தோல்வியை தழுவி அதுக்கப்புறம் எம்பிக்கு மக்கள் நல கூட்டணி தோல்வியை தழுவுறாங்க. அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாரு சார். காட்டுமன்னார் கோயிலில் திரும்பி 2026 கிளம்புறங்கிறாரு. 10 வருடம் கேப் இருக்குது. திரும்பி காட்டுமன்னார் கோயிலில் அவர் எம்எல்ஏ பதவி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது பாருங்கள், வெற்றி தோல்வியை பற்றி நான் பேச முடியாது. அது காலம் சம்மந்தப்பட்டது, வரலாறு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் மனம் சம்மந்தப்பட்டது. எப்பேற்பட்ட செல்வாக்குமிக்க அரசியல்வாதியும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எப்பேற்பட்ட சாதாரணமான அரசியல்வாதியும் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் நினச்சவரும்
வெற்றி பெற்று சட்டசபைக்கு போயிருக்கிறார். அதனால் ஜெயிப்பார் தோப்பாருன்ற அந்த வங்காத்தா விளையாட்டு உள்ள வெளியே விளையாட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது வந்து அதிக பிரசங்கித்தனம். மக்கள் முடிவு செய்வாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் காட்டுமன்னார் கோயிலுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரும்பி இருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று நம்பலாம். அவர் வெற்றி பெற்றுவாருன்னா ஆருடம் சொல்வதும் தேர்தல் கணிப்பு என்று சொல்வதும் ஜோசியம் சொல்வதும் அபத்தமானது. வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது அல்ல அரசியல். நாம் முயற்சி செய்கிறோமா இல்லையா, நம்முடைய நோக்கங்கள் என்ன என்பதுதான் அரசியல். இங்கு நம்ம விசிகாவின் நோக்கம், அதன் தலைவர் திருமா மாநில அரசியலுக்கு திரும்புகிறார். நல்ல முயற்சி, நல்ல முடிவு. அவர் வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தோல்வி அடைந்தால் தமிழ்நாட்டுக்கு கேடு. விசிகாவின் முகங்கள் நம்ம தான். விசிகாவோ முகங்களாக நம்மளை தான் மக்கள் பார்க்குறாங்க. மீடியா மத்தியில் தொடர்ந்து இருந்தவங்களுக்கு நமக்கு தான் சீட்டு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இல்லை சார். ஆளு ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இன்னொருத்தராக இருக்கட்டும், தொடர்ந்து விசிகாவின் முகங்களாக மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர்களுக்கு சீட்டு இல்லையா, இல்லை திரும்ப அவர்கள் வேற ஒரு ஆளை கொண்டு வரலாம்னு நினச்சாரா, இல்லை இவங்களை ஒதுக்கலாம்னு நினைக்கிறாரு சார்? ஆளு ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும் எதற்காக அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது என்பது திருமாவளவனுக்கு தான் தெரியும். அதை நம்ம இங்கே உட்காந்துட்டு ஜோசியம் சொல்ல முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகள் என்பவை, சட்டமன்ற உறுப்பினர்களாக அவருடைய செயல்பாடுகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் அந்த தொகுதியை சார்ந்தவன் அல்ல. அது குறித்த எந்த தகவல்களும் என் காதுக்கு வரவில்லை. ஆனால் பொதுவெளியில் அவருடைய செயல்பாடுகள் விசிகாவை விட மிக அதிகமாக அவர்கள் திமுகவை ஆதரித்து, அவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்தார்கள். தோழமை கட்சி என்றாலும் கூட வந்து தாங்கள் விசிகா ஆட்சி வந்து திமுக ஆட்சி, இது கூட்டணி ஆட்சி அல்ல, இன்னொரு கட்சியோட ஆட்சி என்ற உணர்வே இல்லாமல் மோர் லாயல் தென் த குயின்வாங்க. அந்த மாதிரி வந்து ராணியை விட ராஜாவுக்கு ஆட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் என்பதை போல அவர்கள் முட்டு கொடுத்தார்கள், அவர்கள் ஆதரித்தார்கள், விசிகாவின் முகங்களாக மாறினார்கள். அதனால தான் அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்ட போது அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. ஹவவர் ஹைவர் த பார்ட்டிஸ் அபவ் யூன்னு ஆங்கிலத்தில். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி உன்னை விட பெருசு. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி உங்களை விட பெரியது. ஆகவே சில தனிநபர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது என்பதை குறையாக குற்றமாக நாம் சொல்ல முடியாது. இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில், மீண்டும் சொல்கிறேன், எம்எல்ஏக்களாக அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று எனக்கு தெரியாது. அது குறித்து நான் நல்லது கெட்டது எதையும் சொல்ல விரும்பலை. ஆனால் பொதுவெளியில் அவருடைய பேச்சுக்கள், விசிகா பிரதிநிதியாக தொலைக்காட்சி வாதங்களிலும் பொது மேடைகளிலும் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், திமுககாரர்கள், பரம்பரை திமுககாரர்கள், 3 தலைமுறையாக திமுகவில் இருப்பவர்கள் வெட்கி தலைகுனிக்கூடிய அளவுக்கு, நாணி கோணி குறுகி நிற்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு ஜால்ரா போடுவதாக, முட்டு கொடுப்பதாக இருந்தது. மேபி அதற்காக கூட வந்து அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது உண்மையா என்று எனக்கு தெரியாது. திருமாவை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் அவர்கள் ஏமாற்றமடைவார்கள் என்பதற்கு இந்த முறை தன்னுடைய கட்சியில் அவர் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நன்றாகவே நமக்கு விளங்கும். ஆனால் ஒரு வீடியோ வெளியீட்டில் அந்த வீடியோவில் வந்து பேசுகிற திரும்ப அவர்கள்னா, இனிமேல் கட்சி சார்ந்த எல்லாத்தையும் நிர்வாகிகள் நீங்களே முடிவெடுங்க, யாருக்கு எம்எல்ஏ சீட்டு யாருக்கு எம்பி சீட் நீங்களே முடிவெடுங்க, இதை நான் முடிவெடுக்கிற கடைசி தேர்தல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இல்லை, அதுதான் அரசியல்வாதிகள் வழக்கமாக போடுற டைலாக். கலைஞர் ஒவ்வொரு தேர்தலும் இது என் கடைசி தேர்தல்னு வரும். இது ஒவ்வொரு இந்த மாதிரி வந்து ஒரு 4 தேர்தலில் சொல்லியிருப்பார், 4-5 தேர்தலில் சொல்லியிருப்பார், இது கடைசி தேர்தல் கடைசி தேர்தல். அதனால் வந்து இதெல்லாம் வந்து இனிமேல் நிர்வாகிகள் முடிவெடுப்பான்றதெல்லாம் வந்து திரும்ப கதை அளக்கிறார். அதனால் அந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் ஒதுக்கிடலாம். அவர் சொல்கிறது 26 தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரப்போகிறதுன்றார். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தொங்கு சட்டம் வரப்போகிறது என்று அவர் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அல்லது திமுக தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்க அரசியல் களம் இருக்காது. திமுக வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் தமிழ்நாட்டில் அரசியல் களம் 26இல் மாறப்போகிறது. விசிகா மாதிரியான கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள் வேறு பாதையில் பயணிக்க வேண்டியிருக்கும். மதசார்பற்ற பாதை அது, அதில் சந்தேகமில்லை. ஆனால் இப்பொழுது இருப்பது போல திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு காவடி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய பாதையாக அது இருக்காது என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதை தான் மறைமுகமான மொழிகளில் திருமாவளவன் அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். ப்ளஸ் இந்த முறை அவரே களத்தில் போட்டியிடுவது 2வது உதாரணம். 3வது உதாரணம், அவருடைய கட்சியில் சிலருக்கு அவர் சீட்டு மறுத்திருப்பது அவர் தெளிவாகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை நாளைக்கு தொங்கு சட்டமன்றமானால் இங்கே இருக்கிற சில பேர் திமுக பக்கம் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி திமுகவோட பிரச்சனை எல்லாத்துக்கும் விசிகாவின் குரலாக வரல, திமுகவின் குரலாகவே விசிகாவோட வேட்பாளர்கள் போகிறாங்கன்றதான் இங்கே பிரச்சனையா சார்? தெரியல, இருக்கலாம். இதை நான் மறுக்கவில்லை, ஆமோதிக்கவும் இல்லை. இதை நான் மறுக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை. நிச்சயமாக இவங்களுக்கு சீட்டு மறுத்தது ஒரு பெரிய விஷயம், அதில் சந்தேகம் கிடையாது. பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து மீடியா ஸ்பேஸை டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் திமுக காரங்களை விட
திரும்பவும் சொல்கிறேன், திமுககாரர்கள் நாணி கோணி குறுகி நிற்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்தவர்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் விசிகா துண்டை போட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்தவங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்குது, இது அடுத்து எங்கே போய் முடியுன்றது தெரிஞ்சிருக்குது. அதனால தான் வந்து அவரே களத்தில் இறங்கி இருக்கிறார். நான் தான் சொல்கிறேன், திருமாவளவனை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டவங்க, அவர் விசிகாவை திமுக கிட்ட அடிமையாக்கிட்டாரெலாம் பேசினவங்க இன்றைக்கி வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அவர் மாநில அரசியலுக்கு வருவது ஆச்சரியம் அல்ல, ஆனால் இந்த முடிவு காலம் தாழ்ந்த முடிவு. இது வந்து போன தேர்தலில் எடுத்திருக்கணும், இதுவே ரொம்ப காலம் தாழ்ந்த வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் மாநில அரசியலுக்கு. இது உண்மையா சார்? தவறான கருத்து. சரியான நேரத்தில் வந்திருக்கிறார், சரியான நேரத்தில் தான் அவர் மாநில அரசியலுக்கு வந்திருக்கிறார். போன தடவை வந்திருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க சார், முன்னெல்லாம் தலித் மக்கள் இருக்கிற ஏரியாவோ இல்லை சேரிகள் இருக்கிற ஏரியாவோ திருமாவர்களுக்கு தான், திருமாவர்கள் பானை சின்னம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய விசில் சின்னம் உள்ள வந்துச்சு, தலித் மக்களோட ஆதரவு வெளியே போகுதுன்றது திருமாவர்கள் நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால தான் மாநில அரசியலுக்கு உண்மையிலே அந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ விசில் சின்னம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அது ஓரளவு உண்மை, முழுவதும் உண்மை இல்லை, ஆனால் ஓரளவு உண்மை. விசிகாவின் வாக்கு வங்கி ஓரளவு விஜயிடம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கும் அவருக்கு வந்திருக்கிறார் என்பது உண்மை. எஸ், அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது, முழு உண்மை இல்லை. பட் கண்டிப்பாக அதில் ஒதுக்கி தள்ள முடியாத அளவுக்கு ஓரளவு உண்மை இருக்கிறது. இது திமுகவுக்கு ஒரு தலைவலியாக இருக்குமா திருமாவளவன் மாநில அரசியலுக்கு வந்தது? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி, மிக மிக நல்ல கேள்வி. திருமாவளவன் தமிழ்நாடு அரசியலுக்கு, மாநில அரசுக்கு வருவது திமுகவுக்கு தலைவலி, கெட்ட செய்தி. அவர்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். அதனால தான் திமுக அதை செய்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் விசிகாவை இனிமேல் திமுக டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல கேள்வி, மிக மிக நல்ல கேள்வி, உங்களை நான் பாராட்டுகிறேன். தமிழ்நாடு அரசியலுக்கு, மாநில அரசுக்கு வருவது திமுகவுக்கு கெட்ட செய்தி. திமுகவுக்கு கெட்ட செய்தியை கொடுப்பதற்காக திருமாவை நாம் வாழ்த்தலாம். எதனால அது கெட்ட செய்தி? ஏன்னா அங்கே எம்பியாக இருக்கும்போது இங்கே திமுகவோட பிரச்சனைகள் எதுக்குமே வரமாட்டார், வந்தாலும் கூட திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு பல நேரங்களில். இங்கே மாநில அரசியலுக்கு வரும்போது எதனால திமுக கெட்ட செய்தின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக 26 தேர்தலுக்கு பிறகு அவருடைய வீடியோவில் இருக்குது, பல சினாரியோஸ் அவர் மனதில் வைத்து தான் சொல்லிக்கிறார். ஒன்று, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம். அப்படி மெஜாரிட்டி யாருக்கும் இல்லைன்னு போது திமுக தனிப்பெருங்கட்சியாக இருக்கும், ஆனால் முழு மெஜாரிட்டி இருக்காது. அப்படி வந்ததுன்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் பாஜக எப்படி நெருக்கும், அந்த சிக்கலில் திமுகவோட தோளோடு தோள் கொடுப்பதற்காகவும் அவர் மாநில அரசியலுக்கு இருக்கலாம். அது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, திமுக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி வந்தாலும் இந்த முறை 21-26 மாதிரி பிஜேபி எதிர்ப்பில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களில் மறைமுகமாக திமுக பிஜேபியோடு உறவு கொள்வார்கள், ஆதரவான போக்கை மேற்கொள்வார்கள், குறிப்பாக பொருளாதார விஷயங்களில். அந்த நேரத்தில் மாநிலத்தில் பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இங்கே ஒரு புதிய தலைவர் தேவைப்படலாம், படுகிறார். அந்த விஷயத்தை மேற்கொண்டும் அவர் செய்திருக்கலாம். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முழு குளறுபடி, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல், யார் வேணால் எங்கே வேணால் போகலான்னும் பொழுது இன்றைக்கி யாரையெல்லாம் போஷித்து திமுக வழக்குதோ அவங்கெல்லாம் அன்றைக்கி தோலுரிந்து காணப்படுவார்கள், பிஜேபி பக்கம் ஓடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு திருமாவுக்கு ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாடு அரசியலில் இருக்குது. நாலாவது, விஜய் மாதிரியான நபர்கள் உள்ளே வரும்போது தன்னுடைய ஸ்பேஸை காப்பாற்றணும், தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும்னா மாநில அரசியலுக்கு தான் தேவைப்படுகிறோம். திமுக தோத்தாலும் திமுக ஜெயித்தாலும் இந்த தேர்தலில் திமுக வெற்றிக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. தோத்துட்டாருன்னா தோக்க தான் வாய்ப்பு அதிகம். விஜயகாந்த் மாதிரி நின்று போராடுவாரா அல்லது காணாமல் போயிடுவாரா? அவர் விஜயகாந்த் மாதிரி நின்று போராடினாலும் காணாமல் போனாலும் விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆதரவு பட்டாலும் அன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக, ஒரு வாக்கு வங்கியாக களத்தில் நிற்கும் விஜய் இருந்தாலும் இல்லாட்டியும் அரசியல். அப்போ அதை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு நல்லதொரு அரசியல் தேவைப்படுகிறது என்று திரும்ப நம்புகிறார். ஆகவே இந்த 4-5 சினாரியோ இருக்குது. எப்படி பார்த்தாலும் 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும், அல்லது தொங்கு சட்டசபையில் திமுக தனி மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாலும், அல்லது கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும், அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்டிஏ கவர்மெண்ட் வந்தாலும், தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசியல் சூழல் என்பது விசிகாவோட வாக்கு வங்கி விடப்படுகிற சவால். கட்சியை காப்பாற்றணுன்னா தேர்தல் முடிவு எப்படி போனாலும் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில அரசியலில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த தேர்தலுடைய முக்கியமான ஒரு ஸ்டார் டெவலப்மெண்ட் திருமாவளவன் மாநில அரசுக்கு திரும்பி இருப்பது. இது திமுகவுக்கு கெட்ட செய்தி, அதில் எந்த சந்தேகம் வேணும். 2026 இப்போ வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம் அவங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் எந்த நேரத்திலும் இந்த அரசியலில் எது வேணால் மாறலாம். அதுவும் 2026 அரசியல் காலத்தில் திமுகவும் மாறலாம், அதிமுகவும் மாறலாம், தாவேக்காவும் மாறலாம். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் இருக்கு. அப்படிதான் அரசியல் சூழல் இப்படிதான் இருக்கு. ஒரு அரசியல் என்பது அப்படிதான். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் எல்லா கட்சியிலையும் எல்லா நாள்லையும் அப்படி தான். ஒரு கட்சிக்கு மட்டுமே தூக்கி தாரவாத்துட்டு போகக்கூடிய முடிவு இனிமேல் தமிழ்நாட்டில் வராமலும் போகலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகக்கூடிய சூழல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரலாம். விஜயை பார்த்து திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு அவங்களுடைய பல நடவடிக்கைகள் சாட்சியமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது
கூர்த்த மதிகொண்ட பழுத்த அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒன்று நல்லா தெரியுது. 26 தேர்தல் முடிவு எப்படி போனாலும் நிச்சயமாக களம் இப்போ இருக்க மாதிரி நார்மலாக இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுகவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சி ஆட்சி அமைச்சாலும் இல்லை திமுக 2006 மாதிரி 96 சீட் வாங்கி 98 சீட் வாங்கி மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணியோடு வந்தாலும், இந்த முறை வந்து வெளியிலேருந்துலாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி தான் அது வந்தாலும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும், இல்லை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் கந்தரகோலமாக போனாலும், எந்த சினாரியோ இந்த 4 சினாரியோ தான் அரசியல் பழைய மாதிரி இருக்காது. அப்போ கண்டிப்பாக வந்து விஜய் மாதிரியான ஃபோர்ஸஸ் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அப்போ என்ன, அப்போ தான் கட்சியை காப்பாற்றணும்னா தனக்கு மாநில அரசியலில் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது உணர்கிறார். 2021 திமுக விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களோடு சேர்ந்து பாஜகவை முழுமையாக எதிர்த்தாங்க சார். ஆனால் பாஜக எதிர்ப்புன்றது 2026 பெருமளவு குறைஞ்சிருக்கும். ஏன்னா தலித் மக்களோட இப்போ திருவிக நகர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவி நிற்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்டாங். ரஞ்சித் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நமக்கு மரியாதை கொடுக்குறோன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தலித் மக்களோட ஆதரவும் பாஜக சைடு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது சார். முழுவதும் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அதன் பிறகு நடந்த விசாரணையை திமுக கையாண்ட விதம் என்பது மிகுந்த ஐயப்பாட்டை உருவாக்குகிறது. அதில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. ஏன்னா அந்த தேவையில்லாத என்கவுண்டர்ஸ், அதற்கு பிறகு அவருடைய மனைவி, அவருடைய தம்பியோ மகனோ, தம்பி என்று அவங்க உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டது. அந்த வழக்கு 2 கட்டான நிற்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. அதை சுப்ரீம் கோர்ட் முதல்ல ஆமாம் சரின்னு சொல்லுது, ஸ்டே கொடுக்க மாட்டேங்குது, அப்புறம் ஸ்டே கொடுக்குது. இந்த வழக்கை, ஆம்ஸ்ட்ராங் வழக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு கையாண்ட விதம் தலித் மக்கள் பிஜேபி பக்கம், பிஜேபியை உள்ளடக்கி அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இன்றைக்கி பொற்கொடி அவர்கள், திருமதி பொற்கொடி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இரட்டையிலை சின்னத்தில் பகுஜன் சமாஜ் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. நம்முடைய ரஞ்சித் அவர்கள் ஒரு முற்போக்கான திரைப்பட இயக்குனர். அவர் நீலம் ஃபவுண்டேஷன், அவருடைய நீலம் ஃபவுண்டேஷன் திருமதி பொற்கொடி அவர்களை ஆதரிக்கிறது. ஒரு தலித் ஆக்டிவிஸ்டாக அறியப்படுகிற ரஞ்சித் அவர்கள் பாஜகவை உள்ளடக்கிய அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரை ஆதரிக்கிறார் என்பது ஆபத்தான போக்கு. எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க, ஆபத்தான போக்கு. ஆனால் இதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். நீங்கள் முறையாக விசாரணையை நடத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினீங்கன்னா நடந்திருக்காது. இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தடுக்க தவறியது திமுகவின் மிகப்பெரிய தோல்வி. யார் யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஒரு 2 கன்மனை போட்டிருந்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதை கோட்டை விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ இன்றைக்கி தலித் மக்கள் பிஜேபி பக்கம் போகிறாங்கன்னா அதுக்கு திமுக தான் காரணம், திமுக அரசு தான் காரணம். போகிறது மைனஸ், ஆனால் அது காரணம் திமுக. 100% திமுக தான் காரணம். முதல் காரணம், அவர் உயிரை காப்பாற்ற தவறுனது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்குல்ல, அது இருந்தே கோட்டை விட்டிங்களா? 2, ஏன்னா வந்தவங்க வந்து துப்பாக்கியால் சுடலை, வெடிகுண்டு வீசல, அப்போ 2 கன்மன் இருந்தாலே ஓடிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கோ நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. கொடுங்க, வேணான்னு சொல்லலை. உயிர்களை காப்பது அரசின் கடமை. அவர் ஒரு தலைவர், முக்கியமான தலைவர், ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ காப்பாற்ற தவறியது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறியது யாருடைய வேலை? இத்தனைக்கும் அவங்க பாதுகாப்பு கோரி விண்ணப்பித்திருக்காங்க. சரி, ஒரு சுயர சம்பவம் நடந்துடுச்சு, நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த விசாரணை எந்த அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதா? ஆக்ஷன் துரிதப்படுத்தியிருக்கலாம். எவ்வளோ என்கவுண்டர்ஸ் நடந்தது, பல சந்தேகங்கள் அந்த விசாரணையில் இருக்கின்றன. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. அந்த குடும்பம் அந்த விசாரணையை நம்பலை. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பலன்றதை விட்டு குடும்பமே சிபிஐக்கு வேணும். குடும்பம் கேட்கும்போது அதை எப்படி மறுக்க முடியும்? நீங்களே திமுக அரசுக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லைன்னா அவங்களே சிபிஐ கொடுத்துடணும். சரி, நான் வந்து அந்த விசாரணையில் தமிழக காவல்துறை செஞ்சது தப்பு ரைட்டுன்னு சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியாது. விசாரணை நீங்களே நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றதோட நான் நிறுத்திக்கிறேன். மற்றபடி எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தலை, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ். ஆனால் அந்த குடும்பம் ஒரு சந்தேகத்தை கலப்புதன் போது இந்த படுகொலைக்கு அரசியல் சாயம் ஏற்கனவே இருக்கிறது என்னும் பொழுது கொடுத்துட்டு போகலாமே. நீங்களே விரும்பி கொடுத்துட்டு போகலாம், உங்களுக்கு மறைக்க எதுவும் இல்லைல்ல. இந்த கஸ்டோடியல் டெத்தில் கொடுத்தீங்கல்ல தனுஷ், அந்த பையன் பேரும் அஜித் குமார் கொலை வழக்கில் கொடுத்தீங்கல்ல, நீங்களே விரும்பி கொடுத்துட்டீங்கல்ல. அந்த மாதிரி அதை விட முக்கியமான கேஸ் பொலிட்டிக்கல் ஓவர் டோன்ஸ் இருக்குது இதில். ரொம்ப ஒரு மாநில தலைவர் சார், மாநில தலைவர் மாயாவதி என்ன சொன்னாங்க? வந்த உடனே அஞ்சலி செலுத்த வந்தப்போ மாயாவதி என்ன சொன்னாங்க? தேசிய தலைவர் கொடுத்துருங்கன்னாங்கல்ல, சிபிஐக்கு மாற்றணும், கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சிபிஐக்கு மாற்றிருந்தீங்கன்னா இன்றைக்கி பொற்கொடி தேர்தலில் நின்றுருக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாசிச பாஜக பிஜேபி உள்ளே வந்துடும். இதெல்லாம்
ரொம்ப மேன்மையான மறுக்க முடியாத அரசியல், சந்தேகம் இல்லை. ஆனால் இது உண்மையிலேயே நடக்கணும்னா, நிரந்தரமாக நடக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் இப்படி இருக்கனால தான் அவங்க அங்கே போகிறாங்க. இருக்கிறதால தான் உள்ளே வரோம். நீங்கள் வந்து சந்தேகத்துக்குரிய விதத்தில் நடந்துப்பீங்க, சட்டம் ஒழுங்கை காற்றுல பறக்க விடுவீங்க, லஞ்ச லாவண்யத்தில் ஊறி தலைப்பீங்க, கூச்சமே இல்லாமல் குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, அந்த குடும்ப அரசியலை வெக்கங்கட்ட ஆதரிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிஜேபி உள்ளே வரும். பிஜேபி வந்தே தீரும். பாசிச பாஜகன்ற கோஷம் ரொம்ப நாள் எடுபடாது. எப்போ எடுபடுனா நீ ஓகேனா இருந்தால் எடுபடும். நீ கரெக்டாக இருந்தால் நீ லஞ்சம் வாங்குவ, நீ ஊழல் பண்ணுவ, அதுவும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் பண்ணு, ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பீங்க, குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, அதை நியாயப்படுத்தி வெக்கமே இல்லாமல் பேசுவீங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும், தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரிச்சாடும், பாலியல் வன்புணர்வுகள் அதிகரிக்கும். எதையும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், கேட்டால் ஊபியை பார், குஜராத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார்னு கதை அழைப்பீங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பாசிச பாஜக உள்ளே வரும். நீ தலைகீழ்னாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி எதுக்கு வந்து ரஞ்சித் வந்து அவங்கள ஆதரிக்கிறாரு? ரஞ்சித் ஆதரவுன்றது பெரிய முற்போக்கு எல்லார்ட்டையும் கேள்வி எழுப்பியிருக்கீங்க, ஆதரிக்கின்றது. ஆமாங்க, நீ ஓகேமான்ற கேட்குறாங்கல்ல அவங்க. இப்போ அவங்க கேட்பாங்கல்ல, ஒரு படுகொலை நடந்திருக்கு, அந்த படுகொலையை நீ தடுக்க தவறுன, அங்கேயே அந்த அரசு தோற்று போச்சு, வெட்கி தலைகுனின் இந்த அரசு. சரி, அதுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா உயிரும் சமன்றது வந்து ஏட்டு சுரக்காய், நடைமுறையில் அது அப்படி இல்லை. இதனால் நான் அதை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, நிச்சயமாக இல்லை. நடைமுறை என்ன? அஜித்குமார் படுகொலையும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் ஒன்றா? இல்லை. உயிர் ஒன்றால். ஆனால் இப்போ செல்வாக்கு அந்த மக்கள் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், திமுக தன்னுடைய சொந்த சுயநலத்தில் யோசிச்சாலே இதை சிபிஐ கொடுத்துட்ருக்கணும். ஏன் இன்ன வரைக்கும் மறுக்கிறீங்க? போய் கேஸ் மேலே கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தடுக்கிறீங்க. எலெக்ஷன் வரைக்கும் அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணி ஏன் பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு 50 லட்சம் 1 கோடி வாங்குற வக்கீல்களை கொண்டு வந்து நிறுத்தி எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மல்லு கட்டுறீங்க? மறைக்க எதுவும் இல்லைல்ல, கொடுத்துருப்பாங்களே. அப்போ இந்த இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த மனிதர்களுக்கு, பிரமுகர்களுக்கு, முக்கியஸ்தர்களுக்கு எங்களுக்கு பொற்கொடி வெற்றி பெறணும். இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் இது மாதிரி நடப்பது மாநில தேர்தல், மோடிக்கான தேர்தல் இல்லை, பிஜேபி தேர்தல். அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம். பிஜேபி உள்ளே வந்துடும், வெளியில் வந்து இந்த பூச்சாண்டில் இனிமேல் காட்டாதன்ற முடிவுக்கு அவங்க வரும்போது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் கதறலாம், கத்தலாம், ஒப்பாரி வைக்கலாம். இது ஏன் வந்ததுன்னு இந்த முற்போக்காளர்கள் யோசிச்சாங்களா? நான் கேட்குறேன். எல்லாரும் ரஞ்சித்தை தான் அட்டாக் பண்ணுறாங்க தவிர. நான் ஒத்துக்கிறேங்க, ரஞ்சித்தோட அந்த முடிவு அதிர்ச்சியாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேங்க. வருத்தமாக இருக்குது, ஒத்துக்கிறேங்க. இது நல்லது இல்லைங்க, ஒத்துக்கிறேங்க. ஆனால் இதுக்கு யாருங்க காரணம்? ஏன் நீ ரஞ்சித்தை சொல்கிற? இந்த அரசை சொல்ல. முதல்ல காப்பாற்ற தவறுனீங்க, அந்த உயிரை காப்பாற்ற தவறுனீங்க. அது எவ்வளோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் இஷ்யூன்றது உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங்கை பாதுகாக்கிறதுன்றது உங்கள் அரசாங்கத்தோட அடிப்படை கடமைகளில் ஒன்று. ஏன்னா அது இந்த படுகொலை உங்களுக்கு தீராத பழியை கொண்டு வந்திருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீன் மாநில தலைவன்றப்ப பெரிய அது மட்டும் இல்லை, அவர் தலித் லீடர். ரெண்டாவது, அதுக்கு பிறகு உண்மையிலேயே நீங்கள் மறைக்க எதுவும் இல்லைன்னா அந்த நிமிடமே சிபிசிஐடிக்கு அல்லது வந்து சிபிஐ கொடுத்துட்ருக்கணும்ல. அஜித்குமார் கொலை வழக்கு மாதிரி அவரே முன்னாடி வந்திருக்கணும். சிபிஐ வழக்கு நீங்களே கொடுத்துட்ருக்கணும் இல்லைங்க. இன்னமும் நான் சொல்கிறேங்க, நீங்களே வந்து ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு மானிட்டர் பண்ண வச்சு சிபிசிஐடி ஈக்குவல் டு சிபிஐன்னு வாங்க. அப்படியாவது நான் சொல்கிறேன், நீ வந்து கோர்ட் மானிட்டர் இல்லை, கோர்ட்டுக்கிட்ட நீங்களே சொல்லுங்கள், நீங்களே மானிட்டர் பண்ணுங்கன்னு கேளுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் கோர்ட்டே வந்து மானிட்டர் பண்ணட்டும் கேளுங்க. இல்லை இந்த சங்கடமே வேணாங்க, சிபிஐ கொடுத்துருங்களேங்க. ஏன்னா இப்போ மாநில அரசோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது, அது சட்டம். நீங்கள் கொடுத்துட்ருக்கலாமே. அந்த ஒரு காரியத்தை மட்டும் ஸ்டாலின் செஞ்சுருந்தாருன்னா, ஸ்டாலின் அரசு செஞ்சதுன்னா இன்றைக்கி இந்த அவப்பெயர் வந்திருக்காது. இன்றைக்கி ரஞ்சித் வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். 2 வருஷம் ஆக போகுது, இன்ன வரைக்கும் சிபிஐக்கு போகிறத முட்டு கொடுக்குறீங்க. ஏங்க தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மடியில் காண இருந்தால் தானே வழியில் பயம். இப்போ பொலிட்டிக்கலாக அவங்க அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. யார் செஞ்சால் யார் செய்யலைன்னு நமக்கு தெரியாது. மாநில அரசோட விசாரணை, காவல்துறை விசாரணை சரியாக தப்பாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்தேகம் எழுவது இயல்பில்லை. அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு, தலித் ஆக்டிவிஸ்ட்டுங்களுக்கு அந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லைன்னும் பொழுது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்ட விஷயமாக இது மாறுது. ரஞ்சித் அவர்களுடைய அந்த முடிவு என்பது வருத்தப்பட வேண்டியது. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு காரணம் முழுக்க 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 திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய அரசு, தமிழக காவல்துறை, இவங்க தான் இதுக்கு காரணம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வச்சுது ஊணுதுன்னா 100% அதுக்கு திமுக தான் காரணம். இந்த எலெக்ஷனில் 2026 தேர்தலில் கோர் ஓட்ஸ், அதாவது தலித் மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்கு நிறையா கட்சிகள் போட்டுருக்கு. இங்கிட்டு பிஜேபி நாங்கள் வந்து உங்களுக்கு மரியாதை தரோம், ஆதரவு தரோன்ற மாதிரி வராங்க. இங்கிட்டு விஜய் அவர்கள் தலித் மக்களுக்கு கொடுமை அடக்குது, நான் வர்றேன்னு சொல்கிறாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்கு திரும்பி வந்திருக்காரு. தலித் மக்களோட வாக்கு இந்த தேர்தலில் கண்ணா பின்னு உடைய இல்லைங்க, அது எனக்கு தெரியலங்க. பட் விஜய் அந்த விசிகாவுள்ள அண்ட் தலித் ஓட்ஸை பெரிய அளவில் பாதிக்கிறாருன்றது உண்மை.
அதில் சந்தேகம் இல்லை. விசிகா உடைய வாக்குகளை விஜய் பாதிக்கிறார், பெரிய இம்பேக்ட் அதில் இருக்குன்றது உண்மை. திமுகவுக்கு தலித் ஓட்ஸு டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. திரும்ப வேணால் அங்கே இருக்கலாம், தலித் ஓட்ஸ் 21 திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாமல் இந்த மாதிரி திமுக ஆகாது. பல்வேறு அரசியல் கேள்விகள் பதிலமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நீ என்ன பாத்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன்.